Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே க்ரூட் ஆயில் வந்து நினச்ச மாதிரி கொஞ்சம் பை போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் வந்து நம்ம எந்த மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 8098ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேரல் சேனல் 8225 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். 8351லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் டைமில் வந்து நமக்கு வந்து டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதில் சொதப்பின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்டர்டே மார்னிங் ஏபிஐ வந்து ஆயில் இன்வென்ட்ரியை வந்து எப்படி எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நேற்று மார்னிங் வரைக்குமே நேற்று ஈவினிங் வரைக்குமே நம்ம வந்து ஒரு டிமாண்டுக்கு தான் பார்த்துருந்தோம். பட் வந்த டேட்டா வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா சப்ளை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து வந்திருக்கு. ஸோ இது பெரும்பாலும் நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து ஆப்போசிட்டாக வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, இன்றைக்கி யூஎஸ் ஆயில் ஓப்பனிங் வந்து ஒரு $0.35 மட்டும் நமக்கு வந்து பாசிட்டிவில் வந்து ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் பிரேக் அவுட் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸுங்கிறது வேணாம் இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது சேம் 8098, இல்லைனா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 8351 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு அங்கேருந்து ஒரு 400 to 450 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் நமக்கு வந்து இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நமக்கு நிஃப்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து இந்த இடத்துல வந்து டவுன் ஆகுமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். பார்க்கலாம், மார்னிங்கோட கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு நான் ஈவினிங் கூட அப்டேட் வந்து பண்ணுறேன். பட் மார்னிங் பிரேக் அவுட் லெவலுங்கிறது 8351. நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ்னு நினச்ச மாதிரி தான். ஸோ நேச்சுரல் கேஸ்லாம் பார்த்திங்கன்னா 272 தான் நமக்கு வந்து பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக அதையும் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 267.4. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 278.4 நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நேச்சுரல் கேஸ் ஒரு 1 டே வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து மேலே வந்துட்டுருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டச் பண்ணுது. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கேண்டில் மேலே க்ளோசிங் வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக கூட நமக்கு ஒரு ஸ்விங் டார்கெட் படி 297 கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் நமக்கு நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 4495 வரைக்குமே நமக்கு வந்து கோல்டு வந்து போயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா FOMC மீட்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து இன்னும் வந்து சரியான முடிவு வந்து சொல்லலை. செப்டம்பர் மந்த் வந்து ஹைக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து மீட்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆனால் அதுக்கான ஓட்டு, அதாவது ஃபெட் உறுப்பினர்கள் வந்து எத்தனை பேர் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் எல்லாம் இன்னுமே வந்து வரல. ஓகேங்களா, ஸோ ஏறலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தில் நமக்கு கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஒரு சேஃப்டி அசட்டாக வந்து இன்வெஸ்டர்ஸ் பார்த்துட்டு கிட்டத்தட்ட $4520 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. நம்ம நேற்றே பார்த்தது தான், ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பை சைடு கொடுத்தது அப்படின்னா நமக்கு வந்து மேலே 4571 கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொடுத்துருக்கு. எஸ்டர்டே வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்திருக்கு 4571. மேபி நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக கூட இருக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட்டு கோல்டோட எம்செக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேணாம், இப்போதைக்கு வந்து சப்போர்ட் மட்டும் பார்த்துக்கலாம். சப்போர்ட்டுங்கிறது 1,56,162. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கோல்டு கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வர் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,40,602. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 2,31,941. அடுத்தது வந்து காப்பர். இப்போ காப்பர் அதே மாதிரி தான், ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 1396.65ங்கிறது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 1358.85. ஓகேங்களா, ஸோ மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணலை. இப்போ கோல்டாக இருக்கட்டும், சில்வர், காப்பர் எல்லாமே ஒரு நல்ல ஹை போயிட்டுருக்கனால ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணலை. ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலே பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிடும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் பையில் தான் இருக்குது எல்லாமே. ஓகேங்களா, இப்போதைக்கு சப்போர்ட் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துடணும். ஸோ ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் க்ரியேட் ஆயிருந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குளோபல் மார்க்கெட் டேட்டா எப்படிங்க இருக்குது அப்படின்னா நிஃப்டி ஒரு 139 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. நிக்கியும் ஒரு 633 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் போயிட்டுருக்கு.
அது மட்டும் இல்லாமல் டவ் ஜோன்ஸ் ஒரு 10 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ MSCI குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் பாசிட்டிவ் கிடையாது, ஒரு 3 பாயிண்ட் மட்டும் பாசிட்டிவில் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஐடி செக்டாரோட ADR வேல்யூஸ் வந்து 1.69%, விப்ரோ வந்து 2.09%, அது மட்டும்தான் பாசிட்டிவ் இருக்குது. HDFC, ICICI பேங்க், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ், டாக்டர் ரெட்டி லேபார்ட்டரிஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக ஐடி செக்டார் மட்டும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கு கொஞ்ச நாளாக அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். மறுபடியுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.